இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. கல்யாண மண்டபம் ரொம்ப பெருசா இருக்குமா? மாப்பிளைய நீங்க என்ன நினைச்சீங்க மாமா? மாப்பிள இங்கதான் இந்த ரெசார்ட் ஓனர் கிட்ட தான் வேலை பாக்குறாரு. அந்த ஓனருக்கு நம்ம ஜெகதீஷ் ஒரு வார்த்தை சொல்லிட்டா போதும். உண்மையிலேயே லக்ஷ்மி ரொம்ப கொடுத்து வச்ச பொண்ணு. இன்னும் என்ன பாத்துட்டு இருக்கீங்க? மாப்பிள வந்துட போறாரு. நீங்க திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போய் ரூம்ல வைங்க. ஏங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எல்லாரும் உள்ள போங்க. கல்யாண மாப்பிள வரார்ல, ஆரத்தி எடுத்து அவரை உள்ள வரவேற்கணும்ல. இந்த ஆரத்தி எடுக்கிறது திருஷ்டி புஷ்ணி உடைக்கிறதுலாம் அப்புறம். முதல்ல நீங்க உள்ள போங்க. என்ன எங்களை உள்ள போக சொல்றீங்க? மாப்பிளைய யார் இன்வைட் பண்ணுவா? நாங்க பொண்ணு வீட்டுக்காரங்க தானே. அதானே. அது இல்லங்க. எது இல்ல? என்ன சொல்ற நீ? ஏதோ இந்த ரெசார்ட்ட நீங்க ஜெகதீஷ்க்கு ஃப்ரீயா கொடுத்த மாதிரி சொல்றீங்க. ஓகே 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 ஓகே, பிரச்சனை பண்ணாதீங்க ப்ளீஸ். ஜானவி, நீ போய் லக்கேஜ் எல்லாம் உள்ள வச்சிட்டு பேக்ல ஆரத்தி பொருள் எல்லாம் இருக்கு, ஆரத்தியை ரெடி பண்ணி கொண்டு வாமா. ஏன்பா மேனேஜர், எங்க ரூம் எங்க இருக்குன்னு காட்டு. சரிங்க மேடம், வாங்க காட்டுறேன். இந்த பேக் கொடுத்துட்டு வாடி. குட் ஈவினிங் ஆண்டி. என்ன ஆண்டி பாத்துக்கிட்டே இருக்கீங்க? ஆரத்திய எடுங்க. சீக்கிரம் எடுங்க ஆண்டி. இப்ப என்ன உங்களுக்கு இங்க நான் டான்ஸ் ஆடணுமா? இல்ல மாப்ள, உன்னோட தம்பி உனக்கு பாத பூஜை பண்ணுவான். யாரு? இந்த பொடி பையனா? ஓகே, டேய் இங்க வந்து என் காலை கழுவி விடு மச்சான். என்னக்கா இதெல்லாம்? அவனை பாரு, இப்பவே இப்படி எல்லாம் நடந்துக்கிறானே. நாளைக்கு கல்யாணம் ஆச்சுன்னா என்னெல்லாம் அவன் பண்ணுவான்? வேற வழி இல்ல ஜானு. என்னக்கா வழி இல்லன்ற? எனக்கு ரொம்ப பயமா இருக்குக்கா. ஜானு, லீடர் தாத்தா இருக்காரு. நம்ம இப்படி கஷ்டப்படுறது அவருக்கு தெரிஞ்சதுன்னா அவரால தாங்க முடியாது. ரொம்ப அமோகமா எனக்கு கல்யாணம் நடக்க போகுதுன்னு தெரிஞ்சு அவரு சந்தோஷத்துல இருக்காரு. அந்த சந்தோஷத்தெல்லாம் கெடுக்கணும்னு நினைக்கிறியா? என்ன விஷயம் சொல்லுங்க மாமா. என்னம்மா நடக்குது அனுசுயா? எதை சொல்றீங்க மாமா? நீ என்ன சொல்லிட்டு இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருக்கமா? லக்ஷ்மிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் சின்ன மாமா. யாரோட கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்? அந்த குடிகாரனோடயா? கல்யாண மாப்பிள்ளை எங்கேயாவது கல்யாணத்துல குடிப்பான? தங்கமான நம்ம லக்ஷ்மி எங்க? அந்த பொறுக்கி எங்க? எனக்கு அவனை பார்த்தாலே எரிச்சலா இருக்குமா? நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க சின்ன மாமா? இப்படி ஒரு சம்பந்தத்தை பேசி முடிக்க உனக்கு எப்படி மனசு வந்தது? ஐயோ, அது வந்து மாமா, நீங்க கிராமத்துல இருந்து வந்திருக்கிறதால இதெல்லாம் உங்களுக்கு புதுசாதான் இருக்கும். இது சிட்டி. கல்யாணத்துல எல்லாம் இந்த மாதிரி கொஞ்சமா ட்ரிங்க் பண்றது காமன் தான். என்ன காமன்? அவெல்லாம் ஒரு கல்யாணமா? அவனால ஒழுங்கா நிக்க கூட முடியல. அப்பேற்பட்ட ஒருத்தன் கூடயா நம்ம லக்ஷ்மி வாழ்க்கை நடத்தணும்னு நீ விரும்புற? நீங்க இப்படி கோவப்படாதீங்க சின்ன மாமா. ஜெகதீஷ் ரொம்ப நல்ல பையன். ஏதோ ஃப்ரெண்ட்ஸுங்க வற்புறுத்தலால கொஞ்சமா குடிச்சிருப்பானே தவிர அவன் அப்படிப்பட்ட பையன்லாம் இல்ல. அவன் அவ்ளோ நல்லவனா இருந்தா சின்ன பையன் கூட பார்க்காம நம்ம நாணி அடிக்க கைய ஓங்குவானா? நாகரிக தெரியாதவன்.
நானி மேல ஜெகதீஷுக்கு கொஞ்சம் பாசம் அதிகம். அதான் நானி அந்த மோதிரத்தை தூக்கி எறிஞ்ச உடனே கொஞ்சமா கோவப்பட்டுட்டான், அவ்வளவுதான். உண்மையிலேயே நானி மேல பாசம் இல்லாதவனா இருந்தா எதுக்கு அவன் gift கொடுத்திருக்க போறான்? நீ என்ன வேணா சொல்லு அனுசூயா, அவன் நம்ம லக்ஷ்மிக்கு கொஞ்சம் கூட பொருந்தவே மாட்டான். நீ ரொம்ப தப்பு பண்ணிக்கிட்டு இருக்க அனுசூயா. நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் எதுவும் இல்ல சின்ன மாமா. நான் எந்த தப்புமே செய்யல. நானு லக்ஷ்மியோட எதிர்காலத்தை பத்தி தான் யோசிச்சேன். தயவு செஞ்சு நீங்க ஏதேதோ கற்பனை பண்ணிக்காதீங்க. நான் கற்பனை எல்லாம் எதுவும் பண்ணல. அவன் நடந்துக்கிற முறையை தான் எல்லாரும் பாக்குறோமே. ஐயோ சின்ன மாமா, கொஞ்ச நேரம் கண்ணு மூடிக்கோங்க. நான் எவ்வளவு நல்ல விஷயம் பண்ணிட்டு இருக்கேன்னு நீங்களே புரிஞ்சுப்பீங்க. அதெல்லாம் இல்லம்மா, நான் சொல்றத முதல்ல கேளு. ஐயோ சின்ன மாமா, எல்லாரும் கல்யாணத்துக்கு வந்துகிட்டு இருக்காங்க. நான் போய் லக்ஷ்மிக்கு நகையெல்லாம் போட்டு ரெடி பண்ணி சாமிக்கு பூஜை பண்ணணும். ஏகப்பட்ட வேலை இருக்கு எனக்கு. எதுவானாலும் அப்புறம் பேசிக்கலாம். அனுசூயா, அனுசூயா, ஐயா, மாப்பிளைய கூட்டிட்டு வாங்க. உட்காரு. வணக்காயிர. உட்காருப்பா. அம்மா, பட்டு துணிமணி எல்லாம் எடுத்துட்டு வாங்க. அனுசூயா, மறுபடியும் என்ன சின்ன மாமா? இப்போ எதுவும் குறைஞ்சு போயிடல. இந்த கல்யாணத்தை நிறுத்திடுமா? கல்யாணத்தை நிறுத்தணுமா? என்ன பேச்சு பேசுறீங்க? இப்ப உடனடியா கல்யாணத்தை நிறுத்தினா என்ன ஆகுறது? பரவாயில்லம்மா, லக்ஷ்மி வாழ்க்கையை விட நமக்கு எதுவும் முக்கியம் இல்ல. அப்பனா மாமாவுக்கு கொடுத்த வாக்கு, அவரு கண்ட கனவு, அவர் கனவு எல்லாமே கல்யாணத்துக்கு அப்புறம் லக்ஷ்மியோட வாழ்க்கை பிரகாசமா இருக்கணும் தான். இரண்டு போகணும்னு நினைக்கலமா. என்ன மாமா நீங்க? உங்களுக்கு ஏன் புரியவே மாட்டேங்குது? ஏற்கனவே லக்ஷ்மியோட கல்யாணம் ஒரு வாட்டி நின்று போச்சு. இப்ப இந்த கல்யாணத்தையும் நிறுத்திட்டோம்னா பாக்குறவங்க லக்ஷ்மி ஜாதகத்துல ஏதோ தோஷம் இருக்குன்னு நினைச்சிருவாங்க. அப்புறம் லக்ஷ்மிக்கு இந்த ஜென்மத்துல கல்யாணம் நடக்காது.